ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சு என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது கண்டிப்பாக உன் மன குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு விஷயத்தை முடியாதுன்னு நினச்சி முடங்கினா வேதனையை தான் கொடுக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீ எழுந்து நின்னா மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிச்சு சாதிக்க முடியும் என் செல்வமே. இந்த முருகன் என் மேலே நம்பிக்கை வச்சினா இப்போதே இந்த நொடியில் இருந்தே உனக்கான நல்லது அனைத்தும் நடப்பதற்கான வழிகளை நான் காட்டுவேன். கடிகாரம் எப்போதும் சுற்றிக்கிட்டே இருக்கிறதால வேலை செய்வதால் தானே எல்லா வீட்லேயும் அதை உயரத்தில் தூக்கி வச்சுருக்காங்க. அதே போல தான் நீயும் ஓய்வில்லாமல் உனக்கான வேலையை செய்யும் போது ஏதாவது முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா மனிதர்களின் மனசிலும் வாழ்விலும் உயரத்தில் உட்கார முடியுமேன் செல்வமே. சும்மாவே பொழுது போகவும் கூடாது, சும்மாவே சோர்ந்து போகவும் கூடாது. என்ன நடந்தாலும் கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு காயங்களை கடந்துக்கிட்டு கனவுகளை நனவாக்க வேலை செய்ய பழகு. விருப்பத்தோடு நீ செய்யும் எல்லா செயல்களும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைக்கும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டுறேன். யார் பறிச்ச குழியிலும் நீ விழுகாமல் இருக்கணும்னா தந்திரசாலியா புத்திசாலியா விவேகமாகவும் இருக்க கற்றுக்கோ. தந்திரசாலியாக இருந்தால் அடுத்தவங்களை ஏமாற்றணுன்ற எந்த அவசியமும் இல்லை. தந்திரக்காரனாக நீ இருந்து புத்திசாலியாக இருந்து அடுத்தவங்க உன்னை ஏமாற்றாத அளவுக்கும் அடுத்தவங்க உனக்கு குழி பறிக்கும் போது விழாமல் இருக்கவும் உன்னை தற்காத்து கொள்ளலாம் அல்லவா? எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு ஏறும்போது அந்த மலையும் உன் காலடியில் தான் விழுந்து கிடக்கும். வாழ்க்கை பாதையில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் நிச்சயம் துணையாக இருப்பேன். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நேற்று நீ வானத்தில் பார்த்த மேகம் இன்னைக்கு வானத்தில் இருக்காது தானே? அப்புறம் நேற்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களை மட்டும் இன்னைக்கே உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய மேகமே வானத்தை விட்டு மறைஞ்சு போகும்போது உன் மனசில் வச்சிருக்கக்கூடிய சில சோகங்களையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தூக்கி போடு. தினமும் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க போகிற? நல்லதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டி பிடிப்பது சிகரமாகவே இருக்கும். உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து தோல்வி எந்த வகையிலும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்காக கவலைப்படாத. எல்லா கஷ்டங்களையும் உன் மன காயத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்து போடுற நிகழ்வுகளையுமே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே நிற்காத. உன் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையை நோக்கி நீ நகர்ந்து வெற்றியை எட்டி பிடிப்பதற்கு உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேனேன் செல்வமே. நீ போகும் பாதைகள் உனக்கு கவலையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு யோசிக்காத. நீ துணிச்சலோடு தைரியத்தோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையை வளமானதாக நானே மாற்றி கொடுப்பேன். எத்தனை முறை தோற்று போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். தோல்விங்கிறது உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்த ஆசான்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. தோல்வியை நீ பயப்படாமல் எதிர்கொள்ளும் போது வெற்றி அடுத்த நிமிஷமே தானாக உன்னை வந்து சேர்ந்துடும். தோல்வியின் படிகளை கடந்து போனால் மட்டும்தான் வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த வகையில் தான் இப்போதைக்கு நீயும் வாழ்க்கையில் சில விஷயங்களில் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இந்த தோல்வியை தாண்டி வெற்றியை பெற்று உன்னுடைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கை எவ்வளவுதான் உன்னை சோதித்தாலும் நீ சிரிப்பை மட்டும் இழக்காதே. சிரிப்பு தான் உனக்கான பலம். நீ பலத்தோட மன உறுதியோடு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி முடிப்பேனேன் செல்வமே. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது
உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதுமே கஷ்டப்படுறியா, கனவு காண்றியா என்னன்றதை இந்த உலகம் பார்க்காது. ஆனால் நீ ஜெயிச்சினா, வெற்றி பெற்று மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த உலகம் உன்னை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்ய பழகு. ஓ மேலே நீ நம்பிக்கை வச்சு உனக்கான முயற்சிகளை மன உறுதியோடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாராவது சில மனிதர்கள் உனக்காக உதவி செய்ய ஓடி வருவாங்க. நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக மிகப்பெரியதாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தினந்தோறும் உன்னாலான சிறிய முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. பொறுமையாக காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி தான் வாழ்க்கையை உயர்வாக்கும். உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு போராடும் உனக்காக எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். அடங்காத மன உறுதியோடு நீ இருந்தினாலே அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமாக உனக்கு மாறும். கீழே விழுகிறதுல தப்பு இல்லை. நம்பிக்கையோடு எழுந்து நிற்காம இருந்தால் அதுதான் தப்பு. நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற மன உறுதியோடு எழுந்து நிற்க பழகு. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் நாளைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்வமே. வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்க தான் செய்யும். ஆனால் நீ மனசொடைஞ்சு போயிடாம நம்பிக்கையோடு இருந்தீனா எதை எப்படி வேணாலும் ஜெயிக்க முடியும். இப்போதே இந்த நிமிஷத்திலிருந்தே உன் அப்பன் முருகன் உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். முடிவு தெரிந்த பாதையில் ஆரம்பம் எளிதாக இருக்கும். தெரியாத பாதையில் நடந்து போனாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கடைசியில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எதுவுமே கஷ்டமாக இருக்கேன்னு ஒதுங்கி போக நினைக்காதே. எது தெரியலைனாலும் எது கஷ்டமாகவே இருந்தாலும் நம்பிக்கையோடு அதை முயற்சி செஞ்சு முன்னேறி போக போக அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக மாறும் என் செல்வமே. உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நடந்து போக தயாராகு. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தளர்ந்து போகக்கூடாது. தோல்வி வந்தாலும் துவண்டு போகக்கூடாது. நீ வெற்றி பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். ஒவ்வொரு முறையும் கீழே உடைந்து விழுந்து எழுந்த அனுபவங்களை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க தயாராகு. சிக்கலும் சிரமங்களும் வரும்போது நீ சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்க கற்றுக்கிட்டினா வெற்றி உனக்கு மிக பக்கத்தில் வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. சந்தேகம் இல்லாமல் வாழ்க்கையை பற்றிய புரிதலோட நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்களையெல்லாம் நீ கவனிக்க வேண்டாம். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். தோல்வி வந்துருச்சுன்னா அப்படியே துவண்டு போய் நின்றுடாதே. வாழ்க்கைங்கிற பாடத்தில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யும்போது வெற்றி நிச்சயம் தானாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே. என்னை நம்புகிற உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கனவு கண்டது எளிது. அதை நனவாக்குவதற்கு துணிச்சலும் முயற்சியும் வேண்டும். நீ கண்ட கனவை நனவாக்குவதற்கு துணிச்சலோட முயற்சி செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த முருகனின் துணையோட உன் இலக்கை நீ எட்டி பிடிக்க தான் போகிற. வாழ்க்கைங்கிற பயணத்தில் எந்த அளவு நீ மன உறுதியோட மகிழ்ச்சியோட எல்லா செயல்களையும் செய்கிறாயோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் என் செல்வமே. பலம் எவ்வளவு பலவீனம் எவ்வளவுங்கிறத உனக்கானதை நீ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு முயற்சி செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உன்னால் ஜெயிக்க முடியும்.
வாழ்க்கையில் சோதனைகள் வரதான் செய்யும். இயற்கையும் உலகமும் இந்த எதிரிகளும் உன்னை சோதிக்கும் போதெல்லாம் நீ தைரியத்தோடு இருந்தீனா அந்த தைரியமும் மன உறுதியும் உன்னை காப்பாற்றிடும் என் செல்வமே. எவ்வளவு தோல்வி வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதே. வெற்றி கூடிய சீக்கிரம் உன் அருகில் வந்து சேரும்படியும் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் இலக்கை நோக்கி போகும்போது இல்லாததும் உனக்கு சாத்தியமாகும். உன் முயற்சிக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை வெற்றியாக்கி உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல விஷயங்களையும் நானே செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. உன் இலக்கை அடைவதற்காக நீ முயற்சி செய்யும்போது அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் நிறுத்தாமல் நிற்காமல் கடந்து போய்கிட்டே இரு. ஒவ்வொரு தோல்வியையும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். நேற்று என்ன நடந்துச்சோ அந்த தவறை நினைத்து வருந்தாமல் இன்னைக்கு உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பமாக நினச்சிக்க பழகு. நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். பயத்தை விட முயற்சி தான் மேலானது. வாழ்க்கை உன் கைகளில் இருக்கு. நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினா உன்னால் நல்ல நிலைமைக்கு முன்னேற முடியும். இனி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு ஆதரவாக, உனக்கு சரியாக, உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்குறேன். தோல்வி வந்தால் துவண்டு போய் மனசு உடைஞ்சு போகாதே. நீ வெற்றி பெறுவதற்கு நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் நீ துணிவோடு தைரியமோடு இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நில்லு. உன்னை உயர்த்தி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு.